ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உன் கையெழுத்தை இம்ப்ரூவ் பண்ணு. உன் கையெழுத்தை இம்ப்ரூவ் பண்ணு இல்லைன்னா மேம்படுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. உன் கையெழுத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா உன் கையெழுத்தை இம்ப்ரூவ் பண்ணு, மேம்படுத்து அப்படின்னு சொல்கிறது. அலமாரியை பாதி திறந்து வைக்கவும். அலமாரியை பாதி திறந்து வைக்கவும் அப்படின்னு சொல்றதுக்கு கீப் த வார்ட்ரோப் ஹாஃப் ஓப்பன். கீப் த வார்ட்ரோப் ஹாஃப் ஓப்பன் அப்படின்னா அலமாரியை பாதி திறந்து வை அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அலமாரியை கொஞ்சம் திறந்து வை, சற்று திறந்து வை அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் த வார்ட்ரோப் ஸ்லைட்லி ஓப்பன். கீப் த வார்ட்ரோப் ஸ்லைட்லி ஓப்பன் அப்படின்னா அலமாரியை சற்று திறந்து வை அப்படின்னு சொல்கிறது. திறந்து வைக்கவும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அலமாரியை ஓரளவு திறந்து வை. அலமாரியை ஓரளவு திறந்து வைக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் த வார்ட்ரோப் பார்ட்லி ஓப்பன். கீப் த வார்ட்ரோப் பார்ட்லி ஓப்பன் அப்படின்னா அலமாரியை ஓரளவுக்கு திறந்து வை அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கதவை பாதி திறந்து வை. கதவை பாதி திறந்து வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து இங்கிலீஷில் கீப் த டோர் ஹாஃப் ஓப்பன். கீப் த டோர் ஹாஃப் ஓப்பன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.